திரு வைகோ அவர்கள் என்ன கூறுறாருங்கிறத பார்க்கலாம். திமுக கூட்டணியை யாராலும் தொட முடியாது என்கிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள். இன்னும் அவங்களுக்கு வந்து எம்எல்ஏக்கள் தேவை, 10 பேர் வேணும். ஆமா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அடுத்த கட்டமா யாருக்கிட்ட சில திமுக கூட்டணி இருக்கவங்க கூட ஆதரவு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உங்ககிட்ட ஆதரவு கேட்டிருக்காங்க? கேட்க வரவே மாட்டாங்க, நெருங்கவே மாட்டாங்க. அந்த எண்ணமே வராது. நாங்கள் மிக உறுதிப்பாட்டோடு திமுக கழகத்தோடு இருக்கக்கூடியவர்கள், தொடர்ந்து இருக்கின்றவர்கள். யாரும் இந்த கூட்டணி இருக்கக்கூடிய எந்த கட்சியோடும் தொடர்பு வைக்கவில்லை, தொடர்பு வைத்ததாக தெரியவில்லை, தொடர்பு வைக்கவும் முடியாது. யாரும் இதிலே இருந்து அசைகின்ற யாரும் எந்த கட்சியும் இந்த கூட்டணியிலே இல்லை. தேர்தல் முடிவுகள் என்ன உணர்வு? நீங்க நீண்ட காலமாக அந்த தேர்தல் அரசியல் இருக்கீங்க, இப்படியான ஒரு ரிசல்ட்டை வந்து தமிழ்நாட்டு முன்னேற்பதும் பார்க்காத வகையில் ஒரு இருக்கு, அதை எப்படி பார்க்கலாம்? மக்கள் தீர்ப்பு என்பது மதிக்கப்பட வேண்டிய ஒன்று ஜனநாயகத்தில், அவ்வளவுதான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அரும்பெரும் சாதனைகளை ஆட்சி காலத்திலே நிகழ்த்தியிருக்கிறது. அவற்றை தொடர வேண்டிய கடமை ஒருவேளை அரசு அமைக்கின்ற கட்சிக்கு இருப்பதால் அவர்கள் தொடர்வார்களா என்பதும் தொடர வேண்டும் என்பதும் என்னுடைய கருத்து. சார், திமுக கூட்டணியில் இருக்கவங்க வந்து அவருக்கு வந்து ஒத்துழைப்பு தராத பட்சத்தில் அவர் அதிமுக அவர் ஆதரவு தான் நாடுவார். பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் 6 இடம் கணிச்சு தினம் ராத்திரியில் சர்ச்சைகள் நடத்தி விவாதங்கள் மேற்கொள்றீங்கல்ல, இந்த கருத்துக்கள் அங்கே பரிமாறப்படும். பெரிய கேட்ட கேள்வி இல்லை. கூட்டணியுடைய முக்கியமான மூத்துதல் நீங்கள் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் பெரும்பான்மைக்கான ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைக்கு போகும்போது உங்கள் நிலைப்பாடு ஒரு காலம் இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சியும் அந்த முடிவுக்கு வராது. இந்த கூட்டணியில் யாரும் அதற்கான அசைவை கூட கொடுக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய திடமான கருத்தாகும். நான் இன்னொரு கட்சியை பற்றி அந்த கட்சிக்குள்ளே நடப்பதை பற்றி எல்லாம் நான் பொதுவாக கருத்து சொல்லவே மாட்டேன். அந்த கூட்டணி நீடிக்கும் என்பதுதான் என்னுடைய திடமான நம்பிக்கை. அதில் எந்த அசைவும் ஏற்படாது நம்புகிறேன். மற்றது காலப்போக்கில் காலம்தான் நிரூபிக்க. இளைஞர்கள் நிறைய பேர் ஹவுஸ்குள்ள வர்றாங்க. ஜனநாயகத்தை, மக்கள் தீர்ப்பை மதிக்கிறேன் என்கிற போதே அனைத்தும் அதிலே அடங்கிவிட்டது. ஓகே, தாவேகாவுக்கு ஆதரவு கிடையாது அப்படிங்கிறார் வைகோ. இந்த பிரஸ் மீட்லேருந்து சில முக்கியமான டேக்அவேஸ். ஒன்று, தாவேகாவுக்கு ஆதரவு கிடையாது அப்படிங்கிறார். அவர் நினைத்தாலும் அந்த ஆதரவை வழங்க முடியாது அப்படிங்கிறது தான் சட்ட நிலைப்பாடு. ஏனென்றால் அவங்க 2 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிறாங்க மதிமுகவில். ஆனால் 2 பேருமே வென்றது உதயசூரியன் சின்னத்தில். சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி கட்சியாக அரசியலில் செயல்பட்டாலும் உதயசூரியனில் அவங்க மதிமுக எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்ற போது அவங்க திமுக எம்எல்ஏக்களாகத்தான் கருதப்படுவார்கள். ஸோ அவங்க 2 பேர் இல்லை மதிமுக தலைமை முடிவெடுத்து விஜய்க்கு ஆதரவு அளிப்பது அப்படிங்கிறது அவங்க நிலைப்பாடாக அறிவித்திருக்கிறாங்க. ஆனால் நினைத்தாலும் கூட டெக்னிக்கலாக முடியாது. ஸோ தட் இஸ் ரூல்ட் அவுட் அப்படின்னு பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான டேக்அவே, எங்கள் கூட்டணியில் யாரும் நகர மாட்டாங்க அப்படிங்கிறார். மற்றவங்களை பற்றி சொல்லும்போது கான்கிரீட்டாக சொல்கிறார், இல்லை இந்த கூட்டணி தொடரும் அப்படிங்கிறார். மற்றவங்க அப்படிங்கும்போது விசிகா கம்யூனிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு இந்த நம்பிக்கையை பார்க்குறோம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர் அதுக்குள்ளே போகாமல் இதில் நிலைப்பாடு எடுக்காமல் நாங்கள் நம்புகிறோம், பட் அவங்கள பற்றி என்னால் கருத்து சொல்ல முடியாது அப்படிங்கிறார். இதுலேருந்து என்ன புரிதல் ஏற்படுது அப்படின்னா, மேபி கம்யூனிஸ்டிக் அண்ட் விசிகே மே ஸ்டிக் டுகெதர். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உறுதியா தெரியல. அது மேல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.